வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. அந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீல்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது புதுசாக கலெக்ஷன் வந்து உபயோகமாக இருக்கும். அதாவது ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷனோ, காயின் கலெக்ஷனோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வித்தியாசமாக வந்து கலெக்ஷன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு ரேராக இருக்குது நம்ம கலெக்ஷன்ஸு, அதை பற்றி தான் வந்து வேல்யூ வந்து அதிகமாகும். நம்ம வெறுசாக வந்து வெறும் காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸு ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் கலெக்ஷன் பண்ணோம்னா ஒரு எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வந்து வேல்யூவும் அதிகமாகாது. அது வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு காயின் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது வந்து நம்ம இந்தியன் காயின் தான். இது வெளிவந்த வருஷம் வந்து 1992 வந்து வெளிவந்திருக்கு. இது எதை பற்றி அப்படின்னா, நம்ம குவிட் இண்டியா மூமெண்ட் நடந்தது பார்த்தீங்களா, 1942 மகாத்மா காந்தியார் ஆரம்பித்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட். அது ஆரம்பித்த வருஷம் வந்து 1942. இது அது நடந்து 50 வருஷம் கழித்து அதை கௌரவிக்கும் விதமாக இந்த கமெமரேட்டிவ் காயினை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழக்கத்தில் வராது, ரொம்ப ரேராக தான் வரும். அது இல்லாமல் இது வெளிவந்த வருஷம் 1992 அப்படிங்கும்போது இது வந்து பழக்கத்தில் இருக்கிற வாய்ப்பு இல்லை. இந்த காயின் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்க்கெட்டில் தான் கிடச்சிது. நீங்கள் வந்து செலவு பண்ணி கூட வாங்கலாம். ஆனால் எனக்கு இந்த காயின் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்கும், ரொம்ப ரேரு. இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் சேர்த்து வைக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டோடைய அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஒரு கொடி பிடிச்சிருக்கிறாரு, 2-3 ஜனங்க இருக்காங்க பாருங்கள் கூட, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வருஷம் போட்டிருப்பாருங்க, 1942லேருந்து 1992. அது 50 வருஷன்ற குறிக்கும் விதமாக அந்த வருஷத்தை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மார்க் இருக்குது பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத் மின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிலே உங்களுக்கு டைமண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து பாம்பே மின்ட் காயின். இதுவுமே சிம்பிளே இல்லை அப்படின்னா கொல்கட்டா மின்ட்டு. அதாவது இந்த காயினே பார்த்தீங்கன்னா இந்த மின்ட்டு மாறி வரும். சிலது வந்து டைமண்ட் சிம்பிள் இருக்கும், சிலது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம். அதாவது ஒரே காயினு 2-3 மின்ட் காயின்ஸ் விட்டு நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, ஹிந்தியில் வந்து பாரத் ஜோடோ அந்தோலன் அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இங்கிலீஷும் எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்க்கலாம். ரூபி காயின் சொல்லியிருந்தேன், இங்கேயே பார்க்கலாம். 1 ரூபி டினாமினேஷன் இருக்குது, நம்ம தேசிய சின்னம் இருக்குது, நம்ம நாடு பேர் பாரத்னு இங்கிலீஷ் ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க. இந்த காயினோடைய வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் 6.1 கிராம்ஸ் வெயிட்டுங்க. அதே மாதிரி டயமீட்டர் பார்த்திங்கன்னா 20 mm டயமீட்டர், திக்னஸ் வந்து 1.6 mm திக்னஸ். இது இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கூட நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். வெவ்வேறு வெப்சைட்டில் வெவ்வேறு விலை போட்டிருக்காங்க. ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து 80 ருபீஸ் போட்டிருக்காங்க, இன்னொரு வெப்சைட்டில் வந்து 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. அந்த மின்ட்டை பொறுத்து இருக்குது. சொல்ல பார்த்திங்கன்னா அந்த மின்ட்டு ஸ்டார் மின்ட்டுன்றது நிறையா ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட விலை கம்மியாக இருக்கும். சப்போஸ் கல்கட்டா மின்ட் வந்து கம்மியாக ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது விலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மின்ட்டுக்கு மாறும். அது நீங்கள் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் கூட கலெக்ஷன் பண்ணி சேர்க்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை, ரொம்ப செலவு பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1 ரூபி 2 ரூபீஸ் காயின்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சா சேர்க்கலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனில் போய் சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனாக இருந்தால் நீங்கள் வந்து போய் பாருங்கள், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ் கிளப்லாம் இருக்குது. அதாவது காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்க பேர் பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மேட்டிஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிளப்லாம் இருக்குது. அதில் கூட நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது பெரிய பெரிய அதிகமாக கலெக்ஷன் பண்ணவங்களாம் அங்கே இருப்பாங்க, காயின் கலெக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுடைய ஐடியாலாம் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்கள் காயின் கலெக்ஷன் ஹாபியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.